பேட்டில் ராயல் அப்படின்ற கேமோட பார்ட் 2 தான். பார்ட் 1 இருப்பேன். 10 நிமிஷத்தை தாண்டி போகக்கூடாதுன்னு 14 நிமிஷத்துலேயே நான் இப்போ நிறுத்திருப்பேன். பிகாஸ் அது சில பல பிரச்சனை நான் அதை பார்க்காம முடியேன்னா அப்புறம் நான் மறுபடியும் இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டோம். நான் இப்போ மறுபடியும் செகண்ட் பார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஒழுங்காக பேசுங்கடா. என்னடா ஃபஸ்ட்டு பார்ட்டில் கூட இவ்வளோ ஸ்டக் ஆகுதுடா. பின்னாடி இருக்க கன் ஸ்கின் பாருங்க. நான் இது வரைக்கும் 2 மேட்ச் தான் வந்திருப்பேன். இருந்தாலும் எவ்வளோ நல்லா இருக்குங்களா, இது நல்லா வாடா இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் மாதிரி தான். ஸ்னைப்பராக இருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம். இது ஒரு ஷார்ட் கன் ஓகேங்களா. சேர்க்காதுடா. வளருதுடா. ஜிங்கன் வந்து நான் தாண்டா சென்டராக போடுறீங்க. நான் அது சென்டர் இல்லைன்னு சொல்லி இப்போ எவ்வளோ இங்கே ஓடணுண்டா. நான் அது சென்டர் இல்லைன்னு சொல்லி நான் இங்கே இருந்தா அதான் சென்டர் என்கிட்டே போட அப்படின்ட்டேன். 14 பேர் இருக்கேன்டா. நான் ஒருத்தன் கூட என் கண்ணுக்கு தெரிய மாட்டான்டா. எங்கடா போனீங்க? இல்லை டேய், அதான் இதான் சென்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னது அது? ஷோ, நான் அந்த சொல்கிறேன் சொல்லி இவனு சொல்கிறான் மத்தியாடா. நான் சும்மா பொழுது போகணும்னு சொல்லிட்டேன்டா. இதை உன்னை கொல்ல முடியுமா? இல்லை, கொல்ல முடியல. டீம்மேட்டியை கொள்கிற மனுஷன் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் தோணும் அவ்வளோதான்டா. அது வந்துடுச்சுடா. இந்த கிறிஸ்டலை மட்டும் நம்ம எடுத்துகிட்டோன்னா போதும் கைஸ். இந்த கேம் ஒன்று வின்னர் நம்ம தான். என்னடா அது, இந்த கிறிஸ்டலை பார்த்தபடி லேக் ஆகுதுடாடி. போச்சு நெட்வொர்க்கு. சாரி முடிஞ்சிச்சு. இருங்க கைஸ். கனெக்ட் ஆகுடாவேம்மா. தோத்தான். ரீட்ரை. சரி, ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சொதப்பி விட்டேன்.